One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ்குமார், சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் அணிவகுப்பு ஒத்திகை நடந்து வருகிறது. கூடுதல் தகவல் என்ன? பிரியதர்ஷினி, வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டினுடைய சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. சென்னையில் தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய கோட்டை கொத்தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். இந்த நிலையில் இந்த சுதந்திர தின விழாவையொட்டி ஒத்திகை நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெற்று வருகிறது. ராஜாஜி சாலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறையினுடைய பல்வேறு படைப்பிரிவுகளை சேர்ந்த படை வீரர்கள் தற்பொழுது மிடுக்கு நடை போட்டு அவர்கள் அந்த அணிவகுப்பு மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அன்று கொடியேற்றி பல்வேறு விருதுகளையும் வழங்க இருக்கிறார். ஆகவே இதற்கான ஒத்திகை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளதால் இதற்கான விரிவான விழா ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் தமிழ்நாட்டினுடைய இந்த குதிரைப்படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதே போன்ற வேறு மாநிலத்தை சேர்ந்த காவல்துறையாக இருந்தாலும் கேரள மாநில காவல்துறையுடைய படைப்பிரிவும் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடலோர பாதுகாப்பு குழுமம், ஆவடி பெண்கள் படை போன்ற பல்வேறு படைப்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் துப்பாக்கி ஏந்தி அவர்கள் எல்லாம் இந்த அணிவகுப்பு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் இந்த விழாவையொட்டி சுதந்திர தின விழாவில் பொதுமக்கள், அதே போன்ற அமைச்சர்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த விழாவை கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இன்று நடக்கக்கூடிய இந்த ஒத்திகையை ஒட்டி ராஜாஜி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அடுத்ததாக வரக்கூடிய 11ஆம் தேதி 2வது ஒத்திகையும் 13ஆம் தேதி 3ஆம் ஒத்திகையும் நடைபெற இருக்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.